ஜபிப்பதாகட்டும், மந்திரங்கள் ஜபிப்பதாகட்டும், ஒரு இறை நூலை வாசிப்பதாகட்டும், ஏதோ ஒரு பிராப்த கர்மம் இருந்தால் மட்டுமே அதை நாம் செய்ய முடியும். அந்த நூலும் நம்முடைய இந்த வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கும் அப்பொழுது தேவையானதாகவே இருக்கும் அந்த நூலறிவு. ஆகவே குருவினுடைய அருள் இருந்தால் மாத்திரமே மந்திரங்களையும் நாமாக்களையும் பாராயண நூல்களையும் வாசிக்க முடியும். மேலும் இவ்வாறு நாம் ஒரு நூலை எடுத்து வாசிக்கும் பொழுது எப்படி வாசிக்க வேண்டும் என்றும் சாயி கூறுகிறார். ஒரு புத்தகத்தை, இறை நூலை, மந்திரத்தை ஜபிக்கும் பொழுதும் நாமும் அந்த இறைவனும் அந்த மந்திரமும் ஒன்றே என்ற உணர்வுடன், மன ஒருமைப்பாட்டுடன் அந்த மந்திரத்தில் நம் மனம் ஒன்றிவிட வேண்டும். அவ்வாறு மனதில் வேறு எந்த சிந்தனைகளும் இல்லாமல் இறைநாமத்தையும் பாராயண நூல்களையும் படிக்கும் பொழுதே நாம் மிக உன்னதமான பலன்களை அடைகின்றோம். முதலில் படிக்கும் பொழுது வேறு ஞாபகங்கள் எல்லாம் வரும். அதையெல்லாம் கவனித்து புறம் தள்ளிவிட்டு பக்தியுடன் அன்புடனும் படிக்கும் பொழுது நமக்கு வேறு எந்த சிந்தனைகளும் வராது. நாம் குருவிடமே அர்ப்பணித்து விட வேண்டும். இந்த சிந்தனைகள் அனைத்தையும் உனக்கே அர்ப்பணிக்கிறேன் என்றும் உன் திருப்பாதங்களையே நினைவில் கொள்ள வேண்டும் என்று அதற்காகத்தான் கூறுகிறேன். எந்த ஒரு நூலை ஆரம்பிக்கும் பொழுதும் காலையில் தினமும் எழுந்தவுடனும் நாம் நம் குருவை, இறைவனை தியானித்துவிட்டு ஆரம்பிக்க வேண்டும். மேலும் ஞாபகம் வரும் பொழுதெல்லாம் நாம் அந்த குருவையும் இறைவனையும் மனதினுள் நினைத்து தியானித்து கொண்டே இந்த உலகியலில் எந்த செயல்களை வேண்டுமானாலும் செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது அந்த செயல்களும் மிக உயர்ந்த பலனை அளிக்கும். இவ்வாறு குருவினுடைய, இறைவனுடைய திருநாமத்தை மன ஒருமைப்பாட்டுடன் நாம் கூற வேண்டும். மனதினுள் வேறு ஏதேதோ நினைவுகளுடனும் கெட்ட எண்ணங்களுடனும் இறைநாமத்தை ஜபிப்பது பயனற்றது. மேலும் பிரபஞ்சத்தில் 8 பிரகிருதிகளின் ரூபத்தில் நான் மட்டுமே நிறைந்துள்ளேன். உயிருள்ளவையும் உயிரில்லாதவையும் அனைத்தினுள்ளும் நான்